அது உடல் நடத்துக்கு கேடு. சாராயம் குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரு. உங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்குள்ள வந்துன்னு உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, நீ எல்லாம் ஆம்பளையா? மஞ்சு அங்கிள், very bad uncle, very wrong uncle. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Woods நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 powered by Sri Sukhi Pharma, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. பேசுறது பூரா பிராடு பித்தலாட்டம்ங்க. அடுத்தவர்களை குறகாட்டி பேசுற புத்தி ஆம்பளைக்க பொம்பளைக்க வாயில்லாத புத்திங்க. எனக்கெல்லாம் வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது, வாங்கின கடனை கொடுக்க தெரியாது. அப்படி ஒரு அப்பாவிங்க நான். இது ரெண்டாவது வரி பயங்கரமா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாளுவோம். ஒரு 4 நாள் சேர்ந்த மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் ஆரம்பிச்சு தயவு செய்து மூஞ்சி தூக்கி அட்டாரி மேல வச்சுட்டு உட்கார்றது. நீ ஏன் கோவிச்சுக்கிற? எதுக்கு கோவிச்சுக்கிட்ட? எதை பார்த்து கோவிச்சுக்கிட்ட? போன கீழே எடுத்து பார்த்துட்டாளா? எவளாச்சும் ஏத்திட்டு வந்தது வண்டியில தெரிஞ்சு போச்சா? இல்ல ஆபீஸ்ல அவகிட்டயா பேசுறது எவனாலும் போட்டு கொடுத்துட்டா? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பூரா உண்மையை பேசிட்டு இருக்கீங்க. கொண்டாட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் காமராஜர் யூனிவர்சிட்டியில இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ காலத்துல தாலி கட்டுங்க. கப்ப நோட்ல எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. புருஷ நோட்ல வாங்கி கொடுக்கறியா? கப்ப நோட்ல நீங்க என்ன கேட்ட? 5 ரூபாய் லப்பர் பேண்ட், 10 ரூபாய் கைக்கு வளையல், 20 ரூபாய் கண்ணுக்கு மை, 50 ரூபாய் நெத்திக்கு போட்டு. உங்க அப்பங்கிட்ட கேட்டது பூரா 100 ரூபாய் சாம. புருஷங்கிட்ட நீ என்ன கேட்கற? இந்த குட்டியானிக்கு ஒரு ஒட்டியானா, கழுத்துல 10 பவுன் சங்கிலி, கைக்கு 2க்கு வளையல். எல்லாம் உங்க புகழ பாடத்தானங்க. மஞ்சுநாதன் என்ன வீட்டம்மாவை எப்படி வச்சிருக்கிறாருன்னு உங்க கீர்த்தி தானே பாடுவாங்க. இவங்க பெருமை தேடுறதுக்காக ஆம்பளை கடங்காரன் ஆக்கிட்டு இருக்கிறாங்களேங்க. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. எங்கிருந்து பிடிச்சாந்தீங்க? பழமொழி தெரியாத கூட்டச்சு கொய்யா மரம் மாரி வியா வியான்னு கத்தன கதையா? ஏன் பாரதி, ஏன் லலிதா, நீங்க 2 பேரும் பேச வேண்டியது பூரா தீபாவளி பேசி போட்டாலே. இல்ல நீ என்னத்த பேசுவீங்க? இந்த 10 வருஷமா யூடியூப்ல பட்டிமன்ற வீடியோவெல்லாம் வெடி வெடி உட்காந்து பார்த்து அதுல ஆம்பளையில் என்னென்னலாம் திட்டிக்கிறாங்கன்னு கேட்டு அதை பூரா வடிச்சுப்படுத்திட்டு வந்து அது தெரியுமா இது தெரியுமா? பொண்ணு பார்க்க நாங்க வந்து 10 பேர் போறீங்க, நீங்க 100 பேர் போறீங்க, நீங்க 1000 பேர் போறீங்க. சிங்கிளா தானே வந்தது. அதே காமெடி நான் ஒன்று சொல்றேன். சிங்கிளாக தான் வருது. ஆம்பளை நாங்கள் 10 பேர் 100 பேர் 1000 பேர் ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு போகிறோம். சிங்கிளாக வர சிங்கம் ஒன்றா இருக்கிற குடும்பத்தை 2 ஆக்கிட்டு போகிறீங்க. அப்போ கண்டிஷன் போடுறது ஆம்பளைய பொம்பளை? நாடு போனால் போவாது, ஏதோ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த புள்ள பட்டிமன்றம் பேசுறதுக்கு வந்திருக்குது பாரு. சரி, அதுக்கு இந்த பட்டிமன்ற உலகம் ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டுன்னு விட்டா ஆடி அளவு தெரிக்கிற ஆட்டு வாழை தளவு தெரிக்கிற. ஆம்பளைக்கு என்னமோ கொடுமை பண்ற மாமா, ஆம்பளைக்கு என்னமோ குடிக்கிற மாமா. ஏங்க ஆம்பளை குடிக்கிற நீ குற்றச்சாட்டு வைக்கிற? எந்த ஆம்பளையாவது வீட்டு வேலைக்கு போகும்போது குடிக்கிறானா? காலையில் கார வேலைக்கு போற, கட்டடத்து வேலைக்கு போற, மளிகை கடைக்கு போற, தோட்டத்து வேலைக்கு போற, ஆம்பளை 1000 வேலைக்கு போற, எவனாலும் குடிச்சிட்டு போறானா? குடிக்கிறது இல்லை. திருப்பி வீட்டுக்கு வரும்போது புல் சரக்கில் வேற. ஏன் எங்களுக்கு தெரியாதா? அது உடல் நடத்துக்கு கேடு. சாராயம் குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரு. சாராயம் குடிச்சதாயிரும் எங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்குள்ள வந்துன்னு உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நீ எல்லாம் ஆம்பளையா? நடுவர் அவர்களை, உண்மையாலுமே உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி பிறப்பாங்களா சொல்லிக்கிறாங்க. என்ற ஆயுசு முடியிருக்குள்ள அந்த 7 பேர்த்தையும் ஒரு கண்ணில் பார்த்துடணுங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு வாட்ச பொண்டாட்டிகளாவது திருவாய் மூடிட்டு இருக்கிற ஆளுகளா, இல்லை அவளுக்கு நம்மளுக்கு வாட்ச மாதிரியத்தை வாட்சிருக்குதான்னு நல்லா கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு 3 ஆசை கூடாதான். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை கூடாதும்பாங்க. ஆனால் 3 ஆசை விட பொம்பளைகளுக்கு பூரா பேராசை தான் இருக்குது. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும். கப்ப நோட்டில் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. புருஷ நோட்டில் வாங்கி கொடுக்குறியா? கப்ப நோட்டில் நீங்கள் என்ன கேட்ட? 5 ரூபாய் லப்பர் பேண்டு, 10 ரூபாய் கைக்கு வளையல், 20 ரூபாய் கண்ணுக்கு மை, 50 ரூபாய் நெத்திக்கு போட்டு. உங்க அப்பங்கிட்ட கேட்டது பூரா 100 ரூபாய் சாம. புருஷங்கிட்ட நீ என்ன கேட்கற? இந்த குட்டியானிக்கு ஒரு ஒட்டியானா, கழுத்துல 10 பவுன் சங்கிலி,
கைக்கு 2க்கு வளையல், இந்த லேடி ஓடுறதுக்கு கியூட்டி குரு போய் பொத்துன்னு உழுக வேண்டியது, ஏதோ ஒரு ஆம்பளை மல்லா கிடக்க வேண்டியது. எல்லாம் உங்க புகழ பாடத்தானங்க. அப்படி வந்து உடம்பெல்லாம் நகையா போச்சுன்னு மஞ்சுநாதன் என்ன வீட்டம்மாவை எப்படி வச்சிருக்கிறாருன்னு உங்க கீர்த்தி தானே பாடுவாங்க. எல்லாம் இவங்க பெருமை தேடுறதுக்காக ஆம்பளை கடங்காரன் ஆக்கிட்டு இருக்கிறாங்களுங்க. என்னைக்கு அடுத்து வீட்டுக்காரனை பார்த்து வாழணும்னு பொம்பளைக்கு முடிவு பண்றாங்களோ, என் மச்சான் நல்லா இருக்கிற, என் கொழுந்தனார் நல்லா இருக்கிற, அவன் நல்லா இருக்கிற, இவன் நல்லா இருக்கிற, நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குது, நம்ம புருஷனுக்கு ஏற்ற வருமானம் என்ன, அதுக்குள்ளே செலவுன்னு நினைக்கிறாங்களா? நடுவர் அவர்களே, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், அவன் கெப்பாசிட்டி அவ்வளவு. அவன் பொண்டாட்டி எத்தனை தடவைங்க காப்பி குடிக்கணும்? காப்பி குடிக்கக்கூடாது. குடிக்கக்கூடாது. நியாயப்படி தர்மப்படி பார்த்தா குடிக்கக்கூடாது. போனால் போகுது, ஒரு தடவை குடிக்கலாம், அதான உலக வழக்கம். 50 ரூபா சம்பாதிக்கிற பொண்டாட்டி தினம் 9 மட்டும் காப்பி போட்டு குடிச்சா அந்த குடும்பத்தில் சந்தோஷம் வருமா? அக்கா என்ன கேட்குது, 100 ரூபா சம்பாதிக்கிறேன், 150 ரூபாய் குடிக்கிறானே சரக்கு, அதை என்ன செய்யுதுன்னு கேட்குது அக்கா. நடுவர் அவர்களே, என்னமோ கண்டிஷன் போடுற, இங்கே ஆம்பளையில் ஒரு அன்கண்டிஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். பெண்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன, புருஷன் மேலே கோபமாக இருந்தால் சண்டை போடுங்க, அவன் முடி பிடிச்சி 4 அப்பு கூட அப்புங்க. இது என்ன இது வேறையா? ஆமாம், நீங்கள் அடிச்சிருங்க. பொண்டாட்டி வெளியே தெரியாத அடிச்சிட்டா நாங்கள் ஏற்றுக்கிறோம். எங்கள் அம்மா முன்னாலே, எங்கள் அக்கா தங்கச்சி முன்னாலே கௌரவ தொட்டு கொடுக்காம வீட்டுக்குள்ள விட்டாட்டிங்க. என் பொண்டாட்டியெல்லாம் கிக்குங்க, அதில் ரத்தமும் வராது, சத்தம் வராது, சப்பு சப்புன்னு வைப்பா. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னா ரத்தமும் வராது, சத்தமும் வராது. அப்படி அடடா, அண்ணியுடைய திறமையை மெச்சுகிறேன். ஆமாங்க, அடிங்க வேண்டான்னு சொல்ல, ஆனா தயவு செய்து மூஞ்சி தூக்கி அட்டாரி மேல வச்சுட்டு உட்கார்றதைங்க. நீ ஏன் கோவிச்சுக்கிற, எதுக்கு கோவிச்சுக்கிட்ட, எதை பார்த்து கோவிச்சுக்கிட்ட, போனை கீழே எடுத்து பார்த்துட்டாளா, எவளாச்சும் ஏற்றிட்டு வந்தது வண்டியில் தெரிஞ்சு போச்சா, இல்லை ஆஃபீஸில் எவகிட்டையா பேசுறது எவனாலும் போட்டு கொடுத்துட்டா? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பூரா உண்மையை பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, இது கண்டுபிடிச்சிட்டாலும் அதை கண்டுபிடிச்சிட்டாலும் எங்களால் பதட்டத்திலேயே இருக்க முடியலங்க. நீ கோபம் வந்தால் கேட்டுருங்கிற, நாங்கள் எப்படி கேட்குறோம்ல, தப்புன்னு ஆம்பளை கேட்டுறோம்ல, அது மாதிரி பொம்பளை ஒரு நாளைக்கு கேட்குறியா? ஆணினுடைய மௌனம் ஒரு பெண்ணுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. எந்த ஆம்பளையோட மௌனம் பொம்பளைக்கு புரியுதாங்க? புருஷன் திட்டா கோவிச்சுக்கிற, நீ கட்டின புருஷே, 70 வருஷம் சோறு போடக்கூடிய புருஷே, உனக்காக உழைக்கக்கூடிய கணவன் திட்டா கோச்சுக்கிற. ஆனால் எவனே தெரியாத மேனேஜரு, எவனே தெரியாத சூப்பர்வைசரு, எவனே தெரியாத ஓனரு, எவனே தெரியாத கண்டக்டரு, எவனே தெரியாத ரோட்டில் ஒரு பிரச்சனைன்னு எங்களை கேட்குறானே, எங்களுக்கு வெக்கம் இல்லை, எங்களுக்கு ரோசம் இல்லை, எங்களுக்கு சொரணை இல்லை, அத்தனையும் தாங்கிக் கொள்கிறான். யாருக்கு வேண்டி தெரியுமா? தன் குடும்பத்துக்காக தாங்குபவன் ஒரு ஆண்மகனா இருக்கிறானுங்க. அந்த ஆம்பளை புரிஞ்சுக்க தெரியுதா? முதல்ல பேசுறது பூரா பிராடு பித்தலாட்டம்ங்க. அது நல்லா கேளுங்க. நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாளுவோம். ஒரு 4 நாள் சேர்ந்த மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் ஆரம்பிச்சுக்குவான். இங்கே வந்துடல, பொங்க மரம் புளிய மரம் சோலை சோலை, நான் பிடிச்சிருக்கிற பொண்ணாலுட்டு போகிறேன், நாத்த மரம் நெல்லி மரம் சோலை சோலை, நான் ஆடி வந்த பொண்ணாலுட்டு போகிறேன். அங்கே போனேன், எங்கள் மாமியெல்லாம் வேப்பலை போட்டு அனுப்புவாளாட்டு இருக்குது. அது வரைக்கும் கம்முன்னு இருப்பா. 10 நாளைக்கு இருந்தாலும் நல்லா சாப்பாடு செய்வா, நல்லா கொழுந்தனாருக்கு சோறு போடுவா, மச்சாண்டாருக்கு சோறு போடுவா, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குவா. அங்கே போயிட்டு வந்தோடனே உங்கள் அம்மா அதை சொல்லிச்சு, உன் தொம்பி இதை பண்ண, உங்கள் அக்கா இதை பண்ண. ஏன் இந்த அடுத்தவர்களை குறைகாட்டி பேசுகிற புத்தி ஆம்பளைக்க பொம்பளைக்காங்க? வாயில்லாத பூச்சிங்க நம்மெல்லாம். ஏங்க எனக்கெல்லாம் இங்கே வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாது, வாங்கின கடனை கொடுக்க தெரியாது, அப்படி ஒரு அப்பாவிங்க நான். இது 2வது வரி பயங்கரமாக இருக்க. அடுத்தவர் மனசை புரிஞ்சுக்க தெரியுதா? முதல் புருஷ மனசை புரிஞ்சுக்க தெரியுதா உங்களுக்கு? அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா? அவன் ஏன் சிரிக்கிறான்னு தெரியுமா? அவன் ஏன் கோபப்படுறான்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஆடம்பரமாக வாழணும், உங்கள் சொந்த பந்தத்து மேலே சந்தோஷமாக இருக்கணும். நடுவர் அவர்களே, எங்கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு 5000 ரூபா காசு நான் கொடுக்கக்கூடாதா? கூட பிறந்தவளுக்கு இவ்வளோ கூட நாம் கொடுக்காத ரோட்டில் இருக்கிறவனா கொடுப்பேன். என் பொண்டாட்டி காணலை இருந்தால் கொடுக்குற கூட மாண்டா. ஏன்னா அவன் மத்திய அரசாங்கம், நாம் மாநில அரசாங்கம். அங்கே கையெழுத்தானாத்தான் இங்கே ஜியோ பாஸ் ஆகும். திரும்பி பார்த்தனா ஆளை காணோம். சரி வில்ல போல் இருக்குது, கொடுக்கலாம். எபோ டேர்ன் பண்ண பாருங்க, சமையல் வீட்டிலேருந்து ஒரு சத்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மைக் டெஸ்டிங் கம் ஹியர். இங்கே வாடா லூசு பயலன்னு அர்த்தம். நான் எவ்வளோ மரியாதையாக சொன்னேன். கல்யாணம் ஆகாதீர்கள்லாம் சொல்கிறேன் கேட்டுங்க. பொண்டாட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் காமராஜர் யூனிவர்சிட்டியில் இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவகாலத்தில் தாலி கட்டுங்க. நடுவர் அவர்களே, 5000 கொடுக்கலாம்னு எந்திரிச்சேன். சமையல் ரூமில் சத்தம் வந்துச்சா, உள்ளே போனேன். எனத்துக்கு வந்துக்கிறோம் கொக்கா அப்படின்னா. 5000 பணம் வேணுமாமா, அதுக்கு தான் வந்துக்கிறான்னு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, உனக்கு கேட்காத அன்றைக்காவது சொன்னது உண்டா? உனக்கு கேட்டுட்டு கொடுக்குறோம்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படியா, 2 வாரம் தானே எந்திரிச்சிங்கன்னு சொன்னான். நாங்கள் 2 பேசுனது வீட்டிலேருந்து ஒட்டு கேட்டிருக்கிற பொம்பளைக்கு புத்தி அது என்னைக்கு மாற போகிறதில்ல. நான் மாறுகிட்டேயும் பேசுகிறேன், குசு குசுன்னு பேசுனாலும் காற்றுல கேட்டுரு. சரி கொடுக்கிட்டா வேண்டாமான்னு என்ன சொல்லணும்? கொடுத்துருங்கன்னு சொல்லணும். இல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான். கூட்டுங்கோன்னா எனக்கு இன்பம் கொழுது 2 பக்கம் சாஞ்சு போச்சு. ஒரு நாளும் திருவாயில் இப்படி ஒரு வார்த்தை வராதே அப்படின்னு இப்படி டேர்ன் பண்ணேன் பாருங்க. இதுங்க 5000 மட்டும் கொடுக்காதீங்க. மாடு 16 இப்படி பிடிச்சி கொடுங்க. பூமி 17 ஏக்கரா எழுதி கொடுங்க. கொம்பானாக 40 பவன் எடுத்து கொடுங்க. ஒக்கானாக 65 பவன் அதையும் கொடுங்க. நான் போட்டு வந்து 70 பவன் அதையும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடு, இணைய பயணி நடு தெருவில் விடு. அவன் கேட்டது எத்தனை? 5000 ரூபா. அதோட முடிஞ்சிருக்குமா? டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். பையன் தூங்கிட்டு இருந்தப்ப விட்டாவர் ரையின்னு ஒன்று முதுகல கொப்பக்கார மூரம் கொத்தக்காரிக்கு ஏத்தரானாமா 5000. உனக்கு தூக்கம் மேற கேடா எத்தரான. அவன் கண்ணை கரைச்சிக்கிட்டே சொல்கிறேன், இதுக்குத்தான் அந்த ஆளை இப்போவே கல்யாணம் பண்ணாதேன்னு சொன்னேன், நீ கேட்டையா? நடுவரவர்களை பெத்த பையன்கிட்ட தகப்பனோட தன்மானத்தை விட்டு கொடுத்து பேசுகிறாங்களே. கண்டிஷன் அம்மா ஆம்பளை போடுறமாமா. ஆண்களை போல் ஒரு அப்பாவி எங்கால் உண்டாங்க. எங்களுக்கெல்லாம் வெள்ள மனசுங்க. நடுவர் அவர்களே, மாமியாலே ஒரு மாதிரி தான் பார்ப்போம், எங்களை பெத்த தாய் மாதிரி. கொழுந்தியாலே ஒரு மாதிரி தான் பார்ப்போம், நாங்கள் பெத்த மக மாதிரி தாங்க நாங்கள் பார்க்குறோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வரதட்சணை வாங்கலையோ, 5 ரூபா கொடுத்து வண்டி வாங்குகிறோம், 50 ரூபா கொடுத்து அதை வாங்குகிறோம், நாங்கள் 5 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆடணும் பாடணும் ஓடணும் சாவணும் அவளை சாவணும்னு சொன்னீங்கள, அதுக்கு பேர் வரதட்சணையா? அது ஒவ்வொரு மாப்பிள்ளைக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. என்ற கல்யாணத்துக்கு 2 இட்லி, 1 உப்புமா, 1 காப்பி, 1 வடை, இவ்வளோதாங்க எங்கள் மாமனார் போட்டேன். வரதட்சணையவா? டிஃபனுங்க. சாப்பாடா? ரொம்ப சல்லிசா வித்துட்டாங்களேன்னு பார்த்தேன். 2 இட்லி, 1 உப்புமா, 1 வடை, 1 காப்பி, இதுதான் மாமனார் போட்டால். காத்தால டிஃபன் செலவு 72 ரூபா. மத்தியானத்துக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், வடை, பாயாசம், மொத்த கணக்கு 130 ரூபா. காலையிலும் மத்தியானம் மொத்தமே 200 சொச்ச ரூபா. 202 ரூபா. அப்போ எனக்கு போட்ட மாதிரி தானே எங்கள் குழந்தைகளுக்கு போட்டிருக்கணும். அதுதானுங்க முறை. அவள் புருஷன் ஐடியில் வேலை பார்க்குறேன், நான் விவசாயம் பண்ணுறேன், அதனால் எனக்கு 200 சொச்ச ரூபா. அவளுக்கு ஐடி மாப்பிள்ளைன்னு சொல்லி காலையில் பூரி, பொங்கல், இட்லி, கேசரி, மைசூர்பா, அது இதுன்னு 7 வகை. மத்தியானம் மட்டன்லேயே புதுசு ஒரு ரகம் இப்போ வெஜ்ஜில் வந்திருக்குதாம்ல, அது ரொம்ப மட்டன் கோலா உருண்டை மாதிரியே வெஜ் கோலா உருண்டைன்னு சொல்லி அதில் பெரியாடி மொத்தம் 650 ரூபா செலவுங்க ஒரு இலைக்கு. அப்போது பார்ஷியாலிட்டி பார்க்குறது பொம்பளையில் ஆம்பளையிலாங்க. நான் கேட்குறேன் பொண்டாட்டிக்கிட்ட, ஏண்டி உன் தொங்கச்சிக்கு மட்டும் கொப்பக்கார 650 ரூபாய்க்கு ஒரு இலைக்கு செலவு பண்ணானே, எனக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு செலவு பண்ணானே, எஞ்சா கல்யாணத்துக்கு வெறும் 450 பேர் வந்தாங்க, அவங்க கல்யாணத்துக்கு 1200 பேர் வந்தாங்க, இத்தனை செலவாயிருக்குது, கொப்பங்கிட்ட வாங்கிட்டு வேணா வாங்கிட்டு வரணும்லங்க. மச்சினி கல்யாணம் முடிச்சா சேஃப்டின்னு யோசிக்க வேண்டாமா? நீங்கள் போய் கேட்க சொன்னா என் பொண்டாட்டி குதுன்னு வருதுன்னு குப்பரப்படுத்திட்டாங்க. அது எங்கிருந்து தான் வருதோ குதுன்னு. வாட் இஸ் மீன் பை குது? எங்கள் அக்கா ஊருக்கு வந்தால் குதுன்னு வருது, என் தம்பி ஊருக்கு வந்தால் குதுன்னு வருது, என் சொந்தக்காரவனாச்சு ஊருக்கு வந்தால் குதுன்னு வருது. இதே 100 டிகிரி காய்ச்சலில் படுத்திருந்தாலும் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க நொண்ணே, அவங்க தொம்பி, அவங்க நொக்கா எல்லாம் வந்தால் டங்குன்னு குதிக்கிறான். நாம் வீட்டில் ஏதாவது வேலை செய்ய சொன்னால், ஐயோ ஒரே டயர்டாக இருக்குமாம்மா, வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன். வேலை செஞ்சால் டயர்டு வருது, ஆனால் புருஷங்கிட்ட சண்டை கட்டும் போது மட்டும் அந்த டயர்டில் எங்கே போகுது? படுத்திருந்தா கூட எந்திரிச்சு சண்டை கட்டுறிய. அத்தனையும் நடிப்புங்க. கடைசி வரைக்கும் ஆம்பளைங்க, பெண்கள் குடும்பத்துடைய தன்மானம் போயிடப்படாது, அக்கம் பக்கத்தில் 4 பங்கு பங்காளி கேவலம் பேசப்படாது, அடுத்த வீட்டில் நம்ம குடும்பம் மானம் போயிடப்படாதுன்னு ஆண்கள் விட்டு கொடுத்து வாழ்வதால் தான் இன்றைக்கு குடும்பமாக இருக்குதுன்னு நல்ல தீர்ப்பை நீங்கள் ஒரு நல்ல கணவனாக இருந்து, நல்ல ஆண்மகனாக இருந்து, நல்ல தகப்பனாக இருந்து, நல்ல மனிதராக இருந்து தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு, வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்க உரிமை. நன்றி, வணக்கம். மஞ்சு அங்கிள், வெரி பேட் அங்கிள், வெரி ராங் அங்கிள்.
வாட் இஸ் திஸ் அங்கிள், நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது அங்கிள், டோட்டல் ஃபேமிலி டேமேஜ் பண்ணிட்டீங்க அங்கிள், பயங்கர அங்கிள். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், இன்சூரன்ஸை போட்டு வச்சுருக்குறோம், எல்ஐசியில் சொல்கிற மாதிரி வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் அப்படின்னு பண்ணி வச்சுருக்குறோம். அப்பேற்பட்ட தியாகிகளுக்கு ஒரு சிலையை வைக்கிற விட்டு போட்டு அவர் சிலமாக நினச்சிட்டு அடி நடிச்சுட்டு ஊழியாக இருந்து செதுக்கிறீங்களே அப்படிங்கிற தன்னுடைய கவலையை சகோதரர் திரு மஞ்சுநாத் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார். வாயாடி பெத்த புள்ள வர போற நெல்ல போல யாரிவே. இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேச வருகிறவர்கள் பாடுகிறார். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு இவர்கள் ஆடுவார்கள். இதையும் நான் தாங்கிக் கொண்டு உயிர் வாழ வேண்டும். பிஹைண்ட் நோட்ஸ் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. MCR பியூர் காட்டன் கிளப் formals and casual shirts powered by Sri Sukhi Pharma, service with love, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Notes நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் 2025 powered by Sri Sukhi Pharma, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai.